இந்தியாவில் இடதுசாரிகள் வரலாறு காணாத வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. வெஸ்ட் பெங்காலில் நந்திகிராம் என்ற இடத்துல அங்கிருக்கின்ற காணிகளை இவர்கள் பெரிய கம்பெனிகளுக்கு விற்பதற்காக அங்கிருக்கின்ற மக்கள் மேல் அங்கிருக்கின்ற விவசாயிகள் மேல் தாக்க ஆரம்பித்தார்களோ, அதிலிருந்து எழுந்த ஒரு எழுச்சியின் விளைவுதான் திரிணாமுல் காங்கிரஸ். மோடி பாசிஸ்ட் சொல்லிட்டு அதை எதிர்கொள்ளுட்டு எல்லாரோடும் ஒரு ரெயின்போ கோலிஷன் போடணும், எல்லாரும் வாங்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நிற்போம்னா இவருடைய தொழிலாளர்களுக்கான தனித்துவமான தனித்தன்மையான அமைப்பு உடைந்து போகிறது. வலிமையான வலதுசாரி இவங்களை தோற்கடிக்கிறதுக்கு நீங்க ஒரு ரெயின்போ கோலிஷன் ஃபார்ம் பண்ணணுன்றது ஒரு போர்க்கால அடிப்படையில் இமிடியேட்டா எடுக்க வேண்டிய விஷயம் இல்லையா? காங்கிரஸ் மோடியை உடைக்கும் சக்தியா? கேபிட்டலிசம், முதலாளித்துவத்தினால தான் இன்னைக்கு ஒரு விவசாயியோட மகன் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்க முடியுதுன்னு நம்புகிறாங்க. அதே மாதிரி பிரிட்டிஷ் காலத்தில் தான் திண்டப்படாத மக்களுக்கு கல்வி வாய்ப்புகளுக்கான கதவுகள் திறந்ததாக நம்புகிறாங்க. எப்படி இன்னைக்கு முதலாளித்துவத்துக்கான ஒரு மாற்றா கம்யூனிசத்தை அவங்க பார்ப்பாங்க? இல்லை, அது சரியான கேள்வி. பிரித்தானியர் காலத்தில் இங்கே டெவலப்மெண்ட், அதாவது அபிவிருத்திகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அது எத்தனைய வீதத்தில் எவ்வாறு நடக்கிறது என்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற கேள்வி. பிரித்தானியர்கள் வந்த பொழுது அவர்கள் இங்கிருக்கின்ற வளங்களை சூறையாடி செல்வதற்கு பல்வேறு விதமான வழிமுறைகளை கையாள வேண்டி இருந்தது. ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த டிரான்ஸ்போர்ட்டை டெவலப் பண்ண வேண்டிய தேவை அவர்களுக்கு இருந்தது. போக்குவரத்து, நீங்க தெற்குல எடுக்கிற ஒன்றை கொண்டு போய் வடக்குல ஏத்துறேன்னு சொன்னா முடியாது, ஒரு வண்டில கொண்டு போக முடியாது. அப்போ ஒரு ரயில்வே போட வேண்டிய தேவை இருந்தது. அப்போ ஒரு டெவலப்மெண்ட், இந்த டெவலப்மெண்ட் என்ற ஃபோர்ஸ் ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸ். இதுல இருந்து தப்ப முடியாது. இதுல இருந்து தப்பினால் இந்த கொமோடிட்டி, இந்த பண்டங்களை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க முடியாது, மார்க்கெட் டெவலப் ஆகாது, மக்கள் வாங்க முடியாட்டி நாடு டெவலப் ஆகாது. அப்ப இந்த ஆரம்ப கட்டத்தில் இவர்கள் இதை புஷ் பண்ணிய போது ஒரு டெவலப்மெண்ட் ப்ராசஸ் நடந்தது உண்மைதான். அந்த போட்ட தண்டவாளங்கள் பல்வேறு கலாச்சார பல்வேறு உடைவுகளை வெட்டி கொண்டுதான் போனது, இன்க்ளூடிங் காஸ்ட், அதாவது சாதி ரீதியான ஒடுக்குமுறை உட்பட. இதனால் மிக ஒடுக்கப்பட்டிருந்த பல மக்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த பீரியட் மிக ஒடுக்கப்பட்டிருந்த அம்பேத்கர் கூட பல்வேறு பல்வேறு சமூகங்களில் சில சந்தர்ப்பம் கிடைத்தது. ஏற்கனவே இருந்த சொசைட்டியில் அப்படி உங்களுக்கு கிடைச்சிருக்குமா என்று கேட்டால் நாங்கள் சொல்லுவோம், இல்லை, அப்படி ஒரு சந்தர்ப்பம் இந்த மக்களுக்கு இந்த வழங்குற ஒரு சிஸ்டம் இங்கே இருக்கல. இதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு சொன்னால், அந்த ப்ரோசஸும் திடீரென கட் பண்ணி உடைக்கப்பட்டது. எப்படி என்று சொன்னால், இந்த டெவலப்மெண்ட் வரும்போது அவங்க நிறைய ஒர்க் பண்ண, அந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியில் ஒர்க் பண்ணவங்க ஸ்லேவ்ஸ், அடிமைகள். அந்த அடிமைகளை அபோலிஷன் ஆஃப் ஸ்லேவரி என்றது ஒரு பெரிய இஷ்யூ வந்தது அந்த டைம்ல. அதாவது அந்த அடிமைத்தனத்தை இல்லாமல் செய்கின்ற ஒரு சட்டம் உருவாக்கப்பட்ட பொழுது ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி மிகப்பெரிய நட்டத்தை எதிர்நோக்கி நின்றது. அதுக்கு காம்பன்சேஷன் கொடுத்தாங்க பிரித்தானிய ராணி. ஆனா அதே சமயத்துல இவர்களுக்கு எங்க இருந்து லேபர் எடுக்கிறது? அப்ப இது எப்படி கண்ட்ரோல் பண்றது? எப்படி இந்த பிரச்சனைக்கு நல்ல ஒரு சிஸ்டம் இந்தியாவில் வழங்கப்பட்டிருந்தது அவர்களுக்கு. இங்க இருக்கின்ற சாதிய அடக்குமுறை அவர்கள் அப்படியே அதை யூஸ் பண்ணாங்க. இதனாலதான் பாத்தீங்கன்னு சொன்னா, இங்க இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்கள் பல்வேறு சாதிய கட்டுமானங்களை அப்படியே எடுத்து சென்று இலங்கையில் இருக்கின்ற இலங்கை, மொரிசியஸ் என்று பல்வேறு நாடுகளில் மலேசியா, இப்போ பல்வேறு நாடுகளில் அவர்கள் யூஸ் பண்ணார்கள். பலர் கேட்பார்கள், எதுக்காக தெற்கு இங்கிருந்து மட்டும் இந்தியாவிலிருந்து இந்த ஒர்க்கர்ஸ் போனாங்க அப்படின்னு. ஆப்பிரிக்கால இருந்து கொண்டு போய் இந்த பிளான்டேஷன் அவங்க போடலைன்னு. ஏன்னா இந்த கட்டுப்பாடு தொழிலாளர்களை கட்டுப்படுத்துவதற்கு சாதிய ஒடுக்குமுறையை மீண்டும் பயன்படுத்தினார்கள் பிரித்தானியர்கள். அவங்களுக்கு வசதியா இருந்துச்சு. அப்ப அதனால அந்த கண்ட்ரோல் இருந்தது அவங்களுக்கு. அப்ப அதனால திருப்பி அதை ரீஇன்ஃபோர்ஸ் ஆகுது. உடைக்க ஆரம்பித்த ஒரு சாதிய கட்டுமானம் திருப்பியும் மீளவும் வரும்பொழுது இன்னும் அதிகமாகுது. நீங்க அதை பார்க்கணும். நீங்க பிரித்தானியர்களுக்கு முந்தைய காலகட்டம், பிரித்தானியர்களுக்கு பிந்திய காலகட்டம் பார்க்கலாம். பிரித்தானியர்களுக்கு பிந்திய காலகட்டத்தில் சாதி ஒடுக்குமுறை இன்னும் பலப்படுது. அவர்கள் நிறுவனமயப்படுத்துகிறார்கள். பல்வேறு பதவிகள் இப்போது பார்க்கும்போது சொல்லுவார்கள், இந்த பல்வேறு பதவிகள் இருக்கு இல்லையா, கிராமத்தில் மணியாரன் அது அப்படி எல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க ஒரு பிரித்தானிய சிஸ்டத்துக்குள்ள இருந்த பதவிகள். இந்த அடிப்படை அப்ப ஒரு முதலாளித்துவத்துக்கு டெவலப் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது, அதை லிமிட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. இப்ப இங்க இருக்கும்போது மூலதனம் பல்வேறு விஷயங்கள் அதிகரிக்கும் போது இப்ப ஐடி ஃபீல்டு ஒன்று வந்தது. அது போது ஒரு 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 பபுள் அது. அந்த டைம்ல நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. நிறைய இளைஞர்கள் வெளிநாடுகள் சென்று வருகிறார்கள், வேலை செய்கிறார்கள், ஒரு குறிப்பிட்ட ஊதியத்தை வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இது ஒரு நல்ல விஷயம்தான்.
இது ஒரு டெவலப்மெண்ட் பகுதி. ஆனால் இதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்கின்றது. நீங்கள் பார்க்கலாம், இப்போ நீங்கள் இதே கேள்வியை கேட்கலாம். இப்போ எப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் ஊதியம் அதிகரிச்சு கொண்டு தானே செல்லுது, நீங்க எப்படி கேபிட்டலிசத்தை பிளேம் பண்ண முடியும்? நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த அதிகரித்தல் வீதம் மூலதனம் அதிகரித்தல் வீதத்துக்கும் இடையிலான இடைவெளி மிக பெருசாக இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், இன்னைக்கு எத்தனை பில்லியனர்ஸ் இந்த நாட்டில் இருக்காங்க. அம்பானிக்கு பிற உலகத்திலேயே அதிகமான பில்லியனர்ஸ் இருக்கிற ஒரு நாடு இந்தியாவா இருக்கு. இதே நாட்டுல சோற்றுக்கு வழி இல்லாம, தண்ணிக்கு வழி இல்லாம 200,000 பேர் சாவின் வாசலில் நிற்கிற நாட்டுல 200,000 பேர் சாதாரண தொகை கிடையாது. தண்ணி பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை. மிகப்பெரிய பில்லியனர்ஸ் இருக்காங்க. இதுதான் அந்த கான்சியஸ்னஸ். நீங்க சொல்ற இந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா, முதலாளித்துவத்துக்கு மேலான ஒரு நம்பிக்கையை உடைக்கிற விஷயம் இதுதான். பார்க்கிற மக்களுக்கு தெரியும். இன்னைக்கு யாருமே அது ஒரு நல்ல சிஸ்டம், எல்லாரையும் சமநிலையில வச்சிருக்குன்னு சொல்றது கிடையாது. ஏன்னா கண் முன்னால் தெரியுது. முக்கிய குறிப்பா இந்தியாவில் தெரியுது. அம்பானி அவர்கள் மும்பைல கட்டப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு உலகத்திலேயே மிக எக்ஸ்பென்சிவான ஒரு வீட்டு, அந்த வீட்டை சுற்றி எவ்வளவு சேரி இருக்கின்றது, மக்கள் எப்படி வாழ்கிறாங்கன்றது இங்க இருப்பவர்களுக்கு தெரியும். இது அந்த ஏற்றத்தால் அப்படியே அப்படி படம் போட்டு காட்டப்பட்ட இடமா இருக்கு மிக. அது அப்ப இப்படியான அந்த இடைவெளி அதிகம். இந்த கேவ் இப்படி போகுதுன்னா மெதுவா போயின்னு இருக்கு வளர்ச்சி, அந்த கேவ் இப்படி போயின்னு இருக்கு, புரியுது? அப்ப இந்த இடைவெளி அதிகரிச்சுன்னு போயினே இருக்கு இல்லையா? இதுதான் முக்கியமான புள்ளி. இந்த அதிகரிப்பு என்பது சாதாரண விஷயம் கிடையாது, அது குரூரம். ஏன்னா அந்த அதிகரிப்பின் வார முழு தொகையும் கீழே இருந்தா வருது, அவங்க தாங்களை உருவாக்குறது கிடையாது. அப்ப இங்க இருக்கிறவர்கள் தங்களுடைய சொத்துக்களையும் தங்களுடைய நிலங்களையும் வாழ்வாதாரங்களையும் தொடர்ந்து இழந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இது அவர்களை இந்த இருக்கின்ற முதலாளித்துவ அமைப்பை கேள்வி கேட்டல் நோக்கி நகர்த்தும், இன்னொரு அமைப்பு முறையை கட்ட வேண்டும் என்ற சிந்தனையை நோக்கி நகர்த்தித்தான் ஆகும். இந்தியாவில் இடதுசாரிகள் வரலாறு காணாத வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. கம்யூனிசம் அப்படின்னு பார்த்தா, அதாவது இருக்கிற உறுப்பினர்கள்னு பார்த்தா 5 உறுப்பினர்கள் தான் இருக்காங்க, அதுவும் தென் மாநிலங்கள்ல தான் இருக்காங்க. இந்த நிலையை எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம? முக்கியமா இது இடதுசாரிகளின் வீழ்ச்சி என்று எவ்வளவு தூரத்துக்கு நீங்க சொல்லலாம் தெரியாது. ஏன்னா தேர்தல் காலத்தில் ஏற்பட்ட ஒரு விஷயம். ஆனா அதே சமயத்தில் இது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இது அவருடைய வீழ்ச்சியை குறித்து நிற்கிறது. அதுக்கு காரணம் அவருடைய கொள்கைகள், பல்வேறு பிரச்சனைகள். அந்த இடதுசாரிகள் நீங்க சொல்வது யாரை என்று கேட்டால் இந்த சிபிஎம், சிபிஐ என்ற அமைப்புகள், இவர்களுக்கான வீழ்ச்சி நீண்ட காலமா நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு தொடர்ச்சியான ப்ரோசஸின் ஒரு விளைவுதான் இது. நந்திகிராமில இருந்து ஆரம்பிக்குது அவருடைய வீழ்ச்சி. வெஸ்ட் பெங்கால்ல நந்திகிராம் என்ற இடத்துல அங்கிருக்கின்ற காணிகளை இவர்கள் பெரிய கம்பெனிகளுக்கு விற்பதற்காக அங்கிருக்கின்ற மக்கள் மேல், அங்கிருக்கின்ற விவசாயிகள் மேல் தாக்க ஆரம்பிச்சார்களோ, அதிலிருந்து எழுந்த ஒரு எழுச்சியின் விளைவுதான் திரிணாமுல் காங்கிரஸ். அவர்கள் தான் சிபிஎம் முடிவுக்கு கொண்டு வந்தார்கள். அப்ப அந்த மாதிரியான கொள்கைகள், பிரச்சனைகள், இதுகளில் இருந்துதான் அவருடைய பலவீனம் ஆரம்பிக்கின்றது. இதை விட இந்த சமீபத்துல வீழ்ச்சி, தேர்தல் வீழ்ச்சி என்பது அதை மட்டும் வச்சுக்கொண்டு பார்க்க முடியாது. அவர்கள் முடிந்து விட்டார்கள் என்றெல்லாம் சொல்வது தவறு. ஆனா இவர்கள் உண்மையான வீழ்ச்சி என்பது அவர்களுடைய கோரிக்கை இன்றைக்கு காங்கிரஸ் பார்ட்டிக்கு, காங்கிரஸ் கட்சியுடன் ஒரு இணைந்து நிற்கின்ற ஒரு தன்மையான திசையை நோக்கி, சமரசத்தை நோக்கி நகர்வதுதான் உண்மையான வீழ்ச்சியை குறிக்கிறது. இவர்கள் அதிலிருந்து வெளியில் வந்து தனிப்பட்ட இண்டிபெண்டாக, தனிப்பட்ட முறையில் தொழிலாளர் அமைப்பு சார்ந்து இவர்கள் இயங்குவார்கள். ஆனால் போராட்டங்களை இந்த மோடி கவர்மெண்ட் காலத்தில் முன்னெடுப்பார்களானால் இவர்கள் மீண்டும் பல பெறும் சாத்தியம் உண்டு. ஆனால் அதை செய்வார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. இவர்கள் மோடி பாசிஸ்ட் சொல்லிட்டு அதை எதிர்க்கணும்ட்டு எல்லாரோடும் ஒரு ரெயின்போ கோலிஷன் போடணும், எல்லாரும் வாங்க நாங்க எல்லாரும் சேர்ந்து நிற்போம்னா இவருடைய தொழிலாளர்களுக்கான தனித்தன்மையான அமைப்பு உடைந்து போய்விடுது. சிபிஎம் உடைந்து போய்விடுகிறது, இடதுசாரி கட்சி உடைந்து போய்விடும். இதை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். சோ அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் தனித்தன்மையான ஒரு திட்டமிடலை முன்வைத்து போராட்ட அரசியலுக்கு நோக்கி இவர்கள் நகரணும். இவர்கள் தேர்தல் அரசியலை விட்டு வெளியில் வரணும். இந்த தேர்தல் நிக்க வேணாம் நான் சொல்லவில்லை. அவர்கள் தேர்தலை மட்டும் முதன்மைப்படுத்தி இயங்குவதால் ஏற்படுகின்ற வீழ்ச்சி தான் இது. அப்படி என்று சொன்னா நீங்க இந்த கோரிஷன் அந்த கோரிஷன் சொன்னா மக்கள் எப்படி பார்ப்பார்கள்? நீங்க காங்கிரஸ் கட்சிக்கு முன் கொடுக்குறோம்னா நான் காங்கிரஸ் கட்சிக்கே ஓட்டு போயிருப்பா சொல்லுவாங்க தானே. அதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க டிஎம்கேவோட நீங்க இருக்கீங்கன்னா நான் டிஎம்கே போட்டு போறேன். அப்புறம் என்ன, எதுக்கு இன்னொரு கட்சி தேவை? அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க மக்கள். அப்ப இந்த ஒரு பிரச்சனையை இவங்க புரிஞ்சுக்கணும். இவங்க எதுக்கு இந்த கட்சியுடைய இருத்தலுக்கான காரணம் என்னன்றது மக்களுக்கு தெரிஞ்சாகணும். இல்லைன்னா அது தெரிஞ்சுதான் போகும். ஆனா அது இடதுசாரியத்தின் சரிவல்ல. ஆனா தேர்தல் அரசியல் அந்த களத்துக்கு வரும்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா மோடின்ற
ஒரு 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 வலிமையான வலதுசாரி இவங்களை தோற்கடிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ரெயின்போ கோalition ஃபார்ம் பண்ணணுன்றது ஒரு போர்க்கால அடிப்படையில் இமீடியட்டாக எடுக்க வேண்டிய விஷயம் இல்லையா? அது அந்த ஸ்டான்ஸ் அவங்க எடுக்கலைன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் கோலை அடைய முடியாமல் போகுது. அது ஒரு பெரிய ஒரு ஃபீலிங் இருந்தது மோடி எலெக்ஷனுக்கு முன்னாடி. ஆனால் எலெக்ஷன்ல என்ன நடந்தது பாருங்க, உங்களால் தவிர்க்க முடிஞ்சுதா? நீங்கள் ஒரு போர்த்தந்திரமாக எல்லாரும் வந்து ஒரு தனியால் மோடியை எதிர்ப்போம் அப்படின்னு சொன்னாலும் அது முடிஞ்சுதா என்றது கேள்வி. இல்லை, அது நான் சொல்லலை. கோலிஷன் சில அமைப்புகள் ஒன்றுபடுவார்கள், எல்லாம் கோலிஷன் இல்லாமல் தனித்தனியாக நின்று எல்லாம் போராடுங்கன்னு நான் சொல்லலை. ஒன்றுபட்டால் பலம்ன்றது பொதுவானதுதான். ஆனால் எத்தகைய அடிப்படையில் அந்த ஒற்றுமை, எத்தகைய கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கின்றோம் என்றது திட்ட தெளிவாக போய் சேர வேண்டும். அது ஒவ்வொரு கட்சியை சார்ந்த தலைமைத்துவத்துக்கும் கட்டாய தேவை. இல்லை என்று சொன்னால் நீங்கள் தொண்டர்களை ஏமாற்றுகிறீர்கள், கட்சியில் இருப்பவர்களை ஏமாற்றுகிறீர்கள், கட்சியில் இருக்கின்ற உறுப்பினர்கள், கட்சிக்கு வேலை செய்கின்றவர்களை ஏமாற்றுகிறீர்கள். நீங்கள் சொல்லுங்கள், இந்த அடிப்படையில் செய்கிறோம். நீங்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து முரண்பட்ட ஒரு புரட்சிகர அமைப்பு, இது இன்னொரு அமைப்பு கிடையாது. ஒரு புரட்சிகர மார்க்ஸ் முதலாளித்துவத்தை எதிர்க்கிறோம், இந்த மார்க்ஸ் அடிப்படையில் இயங்குகிறோம் சொல்லும் போது எந்த அடிப்படையில் கேட்டால் இவர் ஒரே ஒரு காரணம் தான் சொல்லுவார், மோடி ஃபேசிஸ்ட், மோடியை எதிர்க்கணும். மோடி எதிர்ப்புன்ற ஒரு காரணம் மட்டும் போதுமா காங்கிரஸ் என்ற ஒரு மோசமான ஒரு கட்சிக்கான முழு ஆதரவை கொடுப்பதற்கு? அப்படிதான் கேட்கிறோம். அந்த லெசர் ரிவிலிசம், இது வந்து பொலிட்டிக்கல் எல்லா நாடுகளிலையும் பார்க்கக்கூடிய ஒரு நிலவரம் தான். இது ஒரு தற்காலிகமாக தீர்வை நோக்கி நகர்ற மாதிரி இருக்கலாம், ஆனா அது தீர்வு கிடையாது. நீங்க ஹிஸ்டரிய, வரலாற்றை நீண்ட பார்வையில் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. நீங்க இப்ப மோடியை டிஃபீட் பண்ணலாம், இதை வச்சு வர்ற காங்கிரஸ் மோடிக்கு இன்னும் ஆள் சேர்த்து அடுத்து இன்னும் பலமா அவர் திருப்பி எலெக்ட் பண்ணப்படுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் கட்சி என்ன செய்யும் தெரியும், காங்கிரஸ் கட்சி இதோட மோசமா செய்யலாம். உதாரணத்துக்கு இலங்கையை பாருங்கள், இலங்கையில வந்து ராஜபக்ச இருந்தாரு, எல்லாரும் சேர்ந்து போட்டு தள்ளி ராஜபக்ச முடிவு கொண்டுறோம்னு பண்ணாங்க. இன்னைக்கு என்னாச்சு, ராஜபக்ச கவர்மெண்ட்ல இருந்ததை விட மிக மோசமான அரசாங்க நடவடிக்கைகள், கரப்ஷன் எல்லாம் இங்க பண்ணிட்டு இருக்காங்க இவங்க. அப்ப என்ன ஆகுது, இதை விட பலமா திரண்டு நிக்கிறாரு இப்ப ராஜபக்ச முன்னாடி இருந்ததை விட. புரியுது இல்லையா? அப்ப நீங்க லோ ஹிஸ்டரி பார்க்கணும். நீங்க திட்டமிட்ட முறையில், தனிப்பட்ட முறையில் நீங்க நின்று உங்களோட பலத்தை கட்டி இருந்தால் உடைக்கலாம். மோடி நிரந்தரமாக உடைக்கப்பட வேண்டியவர். அவர் ஒரு தேர்தலை விட்டு போனா போல சரியாயிடாது. RSS அது ஃபங்க்ஷன் பண்ணி தான் இருக்கும். அப்ப நிரந்தரமா உடைக்கணும்னா அதற்கான எதிர்ப்பா தெளிவா நிற்கிற சக்தி பலப்படணும். காங்கிரஸ் மோடியை உடைக்கும் சக்தியா? கிடையாது. காங்கிரஸுக்குள்ளேயே நிறைய பேர் இருக்காங்க RSS. அப்ப நீங்க மோடியை உடைக்கும் சக்தியை பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்குங்க. அதுதான் உண்மையான பலம். அதை விட்டுட்டு நீங்க எலக்ட்ரல் ஒரு தேர்தல் அடிப்படையில் போகும்போது இந்த பிரச்சனைகள் வருது. அனிமல் ஃபார்ம் அப்படின்ற புக் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு இலக்கிய படைப்பு. இதில் கம்யூனிசம் அதோட சித்தாந்தத்தை விமர்சித்து பேசியிருக்காங்க. அது ரொம்ப பாப்புலரான ஒரு லிட்ரேச்சராக மாறி இருக்கு. இதுவும் வந்து இந்த சித்தாந்தத்துக்கு அகெயின்ஸ்டான இந்த சித்தாந்தத்துக்கு எதிரான ஒரு பிரச்சாரமாக அன்னைக்கு செய்யப்பட்ட ஒரு திட்டத்தில் ஒரு பங்காக நம்ம பார்க்கணுமா? இந்த நீங்கள் சொல்கிற புத்தகத்தை எழுதின அவரும் ஒரு போராளி தான், அவரும் கம்யூனிஸ்ட், ஒரு சோசியலிஸ்ட் தான். அவரும் ஜோர்ஜ் ஓவல், அவர் மிகச்சிறந்த எழுத்தாளர், ஒரு அருமையான எழுத்தாளர். ஆனால் கம்யூனிஸ்டுகள் என்பது புனிதம் கிடையாது, தப்புகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே கிடையாது. நாங்கள் வாழ்கின்ற சமூகம் பல்வேறு சிக்கல்களை நிறைந்த சமூகம். நீங்க ஒரு கம்யூனிஸ்ட் ஆகினோன்னு நீங்க தவறுகள் இருந்து அப்பால் ஆகிருவீங்களா? அதுக்கப்புறம் நீங்க கொலையை பண்ண மாட்டீங்களா? அப்படி கிடையாது. அப்ப கம்யூனிஸ்ட் கட்சின்றது ஒரு புனிதமான கட்சி கிடையாது. பல்வேறு கம்யூனிஸ்ட் கட்சி பாருங்க, இவ்வளவு விமர்சனம் செய்யறோம். சிபிஐ ஆரம்பத்தில் மிகப்பெரிய விட்ட தவறுகள் இருக்கின்றன. அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு கொடூரங்கள், சாதி ரீதியான கொடூரங்கள்ல சிபிஐ ஆரம்பத்தில் எடுத்த பொசிஷன் நிறைய பிழை இருக்கு. அது இருந்திருந்தா இங்க ஒரு பெரிய போராட்டம் நடத்தி இருக்கலாம். பண்ணல, இது விமர்சனம் செய்துதானே ஆகணும். இதை விட சில கட்சிகள் பாத்தீங்கன்னா பயங்கர செக்டேரியனா இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு பெரிய குறுங்குல ஒரு மதம் மாதிரி தான் நடத்துவாங்க. அதெல்லாம் விமர்சிக்கத்தானே வேணும். ஜோர்ஜ் ஓவல் ஒரு ரைட்டர், நல்ல ஒரு கிரியேட்டிவ் ரைட்டர், அதை எழுதியிருக்காரு. அந்த காலத்துல இருந்த சில கட்சிகளுடைய பாணிகள், சில விஷயங்களை தெளிவாக இருக்காரு. இதுல என்ன தப்பு இருக்கு? இது ஒரு பிரச்சாரம் மட்டும் கிடையாது, இதை விட மோசமான பிரச்சாரங்கள் எல்லாம் வரலாம். அப்ப இதை எதிர்கொள்ள சக்தி இல்லாமல் நாங்க சொல்ல முடியாது ஐயோ இது வெறும் பிரச்சாரம் அப்படின்னு. வரட்டும், இன்னும் வரட்டும், இன்னும் எழுதட்டும். கம்யூனிஸ்டுக்கு மேல் அவதூறுகள் வரலைன்னா அவங்க சரியான கம்யூனிஸ்ட் கிடையாதுப்பா. சமூகத்துக்கு போராடுறவர்கள் மேல் அவதூறு வந்துதான் இருக்கும், சமூகத்தின் பிரச்சனைகளை பேசுறவர்கள் மேல் அவதூறு வந்துதான் இருக்கும். அது வரலாட்டி தான் நீங்க ஏதாவது கேள்வி கேட்கணும். உங்களுக்கு மேல கேஸ் போடுவாங்க, ஏதாவது வந்துதான் இருக்கும். வரல தான் நீங்க கேள்வி கேட்கணும். அப்ப அது சமத்து பேசும்போது அது வரும். அது ஆனா இது அவதூறு கிடையாது. அவர் வந்து இருக்கிற பிரச்சனையை பேசுறாரு.
கம்யூனிஸ்ட் கட்சின்றது தொடர்ந்து தன்னுடைய டெமோக்ரஸிக்காகவும் தன்னுடைய சரியான செயற்திட்டத்துக்காகவும் போராடிட்டு இருக்கிற ஒரு அமைப்பா இருக்க வேண்டிய தேவை இருக்கு. அது ஒரு முழுமையடைந்ததாக சுருக்கமா அப்படி இந்த நான் பேசுறேன் நீங்க கேளுங்கன்ற மாதிரி இருந்தா அது தவறுதானே. அப்போ ஒரு அனிமல் ஃபார்ம் மாதிரி நடத்தின ஒரு கட்சி அது தவறுதானே. CWA அமைப்பு இன்னைக்கு என்ன மாதிரி பணிகள் செஞ்சிட்டு இருக்கு, அதோட எதிர்கால திட்டங்கள் என்ன? நீங்க இப்ப பேசிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த பெர்னி சாண்டர்ஸ், ஜெரமி கோர்பின், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. இவர்கள் இப்போ தேர்தல் சார்ந்து சிந்திக்கும் பொழுது, இப்போ நீங்க இண்டஸ்ட்ரியல் நிறைய வேலைகள் இருக்கு, தேர்தல் சார்ந்து சிந்திக்கும் பொழுது ஜெரமி கோர்பினுடைய பொசிஷன் என்ன, எத்தகைய பொசிஷன் எடுக்கணும், அவர் லேபர் பார்ட்டிக்குள்ளேயே அவரை துரத்தி விடுறதுக்கு நிறைய வேலை பண்றாங்க. அவங்க அதுக்கு ஆரம்ப காலத்துல இயங்கின ஒரு மிலிட்டன் என்ற ஒரு குரூப் ஒன்று இருக்கு லேபர் பார்ட்டியில, அதனுடைய தொடர்ச்சியா இருக்கிறவங்க தான் சோசியலிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு இந்த CWAல இருக்காங்க யூகேல. அப்ப அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸால இவங்க பண்றாங்க அந்த ப்ரோக்ராம் சொல்லி இவருக்கு மேல பயங்கரமான ப்ரெஷர் இருக்கு. ஆனா அதே சமயம் அவர்களுடைய பலத்தை பத்தி அவங்க பிரவேசம் பண்ற அந்த மீடியாவுக்கு தெரியாது. ஏன்னா ட்ரேட் யூனியன்ல CWAக்கு யூகேல நிறைய பலம் இருக்கு. பல்வேறு ட்ரேட் யூனியன்ஸுடைய தலைமைத்துவம் மட்டும் கிடையாது, பல்வேறு போராட்டங்களை தலையிட்டிருக்காங்க. இந்த பலத்தை வச்சு அவர்கள் பல்வேறு விதமான கோரிக்கைகளை முன்தள்ளி இருக்காங்க. உதாரணத்துக்கு அங்க இருக்கின்ற பிரைவேட்டைசேஷன், இந்த தனியார் மயப்படுத்தல், இந்த அங்க இருக்கின்ற மக்களுக்கு மிக அவசியமான தேவை இந்த ஹெல்த் சர்வீஸ்ன்றது, இதை பாட்டு பயங்கரமான எதிர்ப்பு பல்வேறு இடங்கள்ல இந்த பிரைவேட்டைசேஷன் நிறுத்தி இருக்காங்க, CWA நிறுத்தி இருக்கோம். இது மாதிரி கல்வி சேவை சம்பந்தமான பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கோம், வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இந்த பலத்தின் அடிப்படையில் நாங்கள் ஒரு சமூகம் சார்ந்த பல்வேறு கோரிக்கைகள், அதாவது லேபர் பார்ட்டின்றது எத்தகைய கட்சியாக இருக்க வேண்டும், அது ஏன் தொழிலாளர்கள் உள்வாங்கணும், அது ஏன் ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் ஒரு பெரிய ஒரு போராட்ட அமைப்பா மாறணும்ன்றதை பத்தி பேசுறோம். அது சார்ந்த சில கோரிக்கைகளை நாங்கள் பலப்படுத்தி இருக்கிறோம். ரைட் ரீகால் அப்படின்றோம். ஒருத்தர் தேர்தலில் நின்றுட்டு அது ஒரு வாக்குறுதி வழங்குவாரு, அதுக்கப்புறம் வெண்டப்புறம் அவர் தன்னை வாட்டில் போயிடுவார், வேற ஏதாவது பண்ணுவார். அவர் அந்த இது பொதுவாக இந்தியா மட்டும் கிடையாது, உங்களுக்கு நடக்கிறதா. அவங்க அங்க இருக்கிற கார்பரேட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. இது அப்படி நடக்கும்போது இது தேர்ந்தெடுத்த மக்கள் அங்க இருக்கின்ற ஒரு கான்ஸ்டிடியூஷன், அங்க இருக்கின்ற ஒரு மாவட்டமோ வட்டாரமோ அந்த இடத்துல இருக்கிற குழு அவரை திருப்பி ரீகால் பண்ணலாம். அவர் நீங்க எங்களை எம்பி கிடையாது அப்படின்னு தூக்கி போட்டு இன்னொரு எம்பியை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒன்று அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வாங்கன்னு நாங்கள் ஒரு ப்ரெஷரை கொடுத்துருக்கோம். இது ஒரு ட்ரேட் யூனியன் ஏற்றிருக்கு. இந்த மாதிரியான சில விஷயங்கள் செய்யறோம். யூஎஸ்ல இந்த $15 கேள்விப்பட்டிருப்பீங்க, மினிமம் வேஜ் கேம்பெயின், $10 மினிமம் வேஜ்ன்னு சொல்லி யூகேல இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வரலாற்று ரீதியா CWA ஈடுபட்டு இருக்கு. அதை கொண்டு வந்ததே CWA தான். CWA யூஎஸ்ல அதுல இருந்து பெர்னி சாண்டர்ஸுடைய அந்த எழுச்சி ஆரம்பிச்சுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு நிறைய கனெக்ஷன் இருக்கு. அது ஒரு அந்த எழுச்சிக்கு பின்னால் இந்த யுத்தத்துக்கு எதிரான போராட்டங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க யூகேல, அதை ஒழுங்குபடுத்துறது CWA தான் இருக்கு. அப்படி பல்வேறு அதாவது ஒரு விஷயத்தை மட்டும் எதிர்த்து இதை மட்டும்தான் செய்யறோம்னு இருக்க முடியாது. ஒரு மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள், புரட்சிகர கட்சியை சேர்ந்தவர்கள் அனைத்து விதமான கொடுமைக்கு எதிராகவும் எல்லா நேரத்திலையும் போராடித்தான் ஆகணும். அதுதான் இருக்கிற பிரச்சனை. இதெல்லாம் அதை முடிச்சுட்டு இதை வர்றோம், இது முடிச்சுட்டு அதுக்கு வருவோம் அப்படின்னு பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஆபரேஷன் ஒடுக்குதல் நிறுத்தி வைக்கப்படாது, அது தொடர்ந்து தான் இருக்கும். நீங்க அதை போய் படிச்சுட்டு வர்ற முறை இங்க இல்லப்பா இருப்பா என்ன அடிக்காதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப எல்லாத்துக்கும் எதிரான போராட்டம், அப்ப எங்கள்கிட்ட இருக்கிற ரிசோர்சஸ் எல்லாத்துக்குமான போராட்டத்துக்கு போதாது. ஆனா முடிந்த அளவுக்கு அனைத்தையும் எடுத்து செய்வதுதான் எங்களுடைய வேலை. இது அதுக்கான ஒரு முயற்சியில தான் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி அதை ஒன்றிணைக்கிறது என்றதை பத்தி பேசுறோம். ஏன்னா ஒன்றிணைக்கும் போது அவர் சக்தி பலப்படுது, நாங்க சில விஷயங்களை வென்றெடுக்கிறது ஈஸியா இருக்கு.